அண்ட் கன்சிஸ்டன்ட்லி இம்ப்ரூவிங் வேல்யூ வித் கிளாரிட்டி. நமக்கு வேல்யூ இல்லாமல் ஏதாச்சும் படிக்கணும் போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் தான் வரும். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மூவி டைரக்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த மூவி டைரக்டர் வந்து ஒரு மூவி எடுக்கணும்னு நினைக்கிறார், ஒரு கதை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஓகே, பிகாஸ் ஒரு நல்ல ப்ரொடியூசர் உங்களை நம்பி நான் பணம் போகிறேன்னு சொல்லிட்டார், ஒரு ஆக்டர் கால் ஷீட் கொடுத்துட்டார். ஓகே, ஆனால் கதை செட் ஆகல. அவர் வந்து கதையை தேடுறாருன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன பண்ணுறார், போய் நிறையா ஹாலிவுட் படம், நிறையா ஹிந்தி படம், நிறையா என்ன சொல்கிறது, இது வரைக்கும் பார்க்காத, இது வரைக்கும் ஓடாத அல்லது நல்லா ஓடின நிறைய படம்லாம் பார்க்குறாரு. அப்போ திடீர்னு ஒரு படம் பார்க்கும்போது பயங்கரமாக சென்டிமெண்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சென்டிமெண்ட்னா இந்த மாதிரி தான் சென்டிமெண்ட், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டல் மூவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணுறார். அதுக்கப்புறம் அடுத்த மூவி பார்க்குறார், அது வந்து பயங்கர ஒரு ஹாரர் மூவி. ஹாரர் மூவினா நல்லா இருக்கே, ஒரே ஒரு சின்ன ஒரு செட்டை போட்டு அந்த செட்டில் ஒரு செலவே இல்லாமல் ஒரு ஹாரர் மூவி எடுத்துடலாம் அவ்வளோ இருக்கே, கால் ஷீட் மட்டும் கிடைச்சா போதுமே, இதை வந்து ஹிட் ஆக்கிடலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். சரி, ஹாரர் மூவி மைண்டில் வருது. ஓகே, திடீர்னு ஒரு காமெடி மூவி பார்க்குறாரு. சே, காமெடி மூவினா இந்த மாதிரி ஒரு காமெடி மூவி இவரெல்லாம் எடுக்கும்போது நான் எடுக்க மாட்டேனா, இதை விட சூப்பராகவே என்னால் எடுக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறார். ரைட், திடீர்னு ஒரு ரொமான்ஸ் மூவி பார்க்குறேன். ரொமான்ஸ் மூவி, ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ரொமான்ஸ் மூவி எப்போ ரீசெண்டாக வந்துச்சு, நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் ஆச்சு ரொமான்ஸ் மூவி வந்துட்டு, நம்ம ஏன் ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறக்கூடாது, திடீர்னு ஏன் நம்ம ரொமான்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வர ஒரு டைரக்டருக்கு மூவி எடுக்கணும்னா என்னால் எது வேணாலும் மூவியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லா டைரக்டருமே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மூவினா ஹாரர், த்ரில்லிங், அந்த இது எல்லாமே தான் இருக்கும், காமெடி இருக்கும், ஃபன் இருக்கும், அண்ட் எல்லாமே தான் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், ரகலைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் வந்து ஒரு மூவி எடுக்கணும், ஒரு டைரக்டர் ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன மூவி வேணாலும் எடுக்க முடியுங்கிறது எல்லாத்துக்குமே தான் தெரியும். அவர் என்ன வேணா சொல்லிக்கலாம், நான் வந்து என்ன மூவி வேணும், எந்த மாதிரி மூவி வேணாலும் என்னால் எடுக்க தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். சொல்லி என்ன பிரயோஜனம்? இதுவே அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொடியூசரும் கிடையாது, ஒரு ஆக்டரோட இதுவும் கிடையாது, அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி மட்டும் இருக்கு. அவர் அந்த ஸ்டோரிக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதணும்னு நினைக்கிறார். இப்போ என்ன பண்றார், இந்த ஸ்டோரி வச்சிருக்காரு. ஓகே, ரீசெண்டான ஒரு மூவி எடுத்துக்கலாம், ஜெயிலர் மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சிருக்காருன்னு வச்சு, ஜெயிலர் மூவி மாதிரி ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து இதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளே வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குறார். ஹாலிவுட் படத்தில் இந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் இது யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அதை எடுத்து இதில் ஃபிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல என்னோட இந்த மூவியில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக அவரோட ஹீரோவோட சன்னு வந்து இறந்துடுறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எந்த மாதிரி மூவிஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சென்டிமெண்டல் மூவிஸ் நான் பார்க்கணும். அப்போ சென்டிமெண்டல் மூவிஸ்லாம் பார்க்கும்போது அது எல்லாத்தையும் அந்த என் கண்ணில் வந்து எதுவுமே படலை. எது படலை? ரொமான்ஸ் படலை, எனக்கு வந்து காமெடி படலை, எனக்கு வந்து ஃபைட் சீன்ஸ் படலை, எதுவுமே படலை. எனக்கு பட்டதெல்லாம் அந்த சென்டிமெண்ட்ஸ் மட்டும்தான். அந்த சென்டிமெண்ட்ஸை எடுத்து இந்த இடத்துல வேறு எந்த மாதிரி இதை வந்து டியூன் பண்ணி எந்த மாதிரி கேமரா ஆங்கிள் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறேன். அப்போ நான் எந்த மூவி நான் பார்த்தாலுமே என்னோட மூவியை மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட சப்ஜெக்ட் கிளியராக இருக்குது. அப்போ வந்து நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணுறேன். என்கிட்ட இந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா எனக்கு டோட்டல் ஃபீல்டே எனக்கு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தெரியும். ரைட், இது என்னால் பண்ண முடியாதா, இது என்னால் பண்ண முடியாதா, ரைட். ஸோ யாருனால சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். ரைட், ஸோ இந்த சப்ஜெக்டை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் பார்த்தா மட்டுமே நமக்கு தெரியும். ரைட், ஸோ அதே மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவெல்லாம் இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணும்போது நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி தோணலாம். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமான்னு பார்க்கறதுக்கு பதிலாக எங்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அந்த பிஸ்னஸுக்கு வேற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன் அல்லது ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோமே. ஓகே, ஏதோ ஃபுட்டு இது நான் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டல் பிஸ்னஸை நான் பண்ணலாமான்னு எனக்கு தோணவே தோணாது. எனக்கு என்ன தோணுன்னா,
நானும் ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் பண்ணுறேன், இதுவும் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு விஷயம் உள்ளே வந்த உடனேயே லைட்டு வந்து வாங்க வெல்கம் வெல்கம் வாங்க வாங்கன்னு ஒரு ஓனரே வெளியே நின்று கூப்பிட்ற மாதிரியே இருக்குது அந்த லைட்டிங். இந்த லைட்டிங்கோட நம்ம கடைக்கு போனோம்னா என் கடையில் கொஞ்சம் டல் அடிக்குது, அப்போ லைட்டிங்கை வந்து அந்த கடை மாதிரி நம்ம பண்ணணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம பண்ணுறோம். வி ஆர் நாட் காப்பிங், வி ஆர் நாட் மாடலிங், அது எதுவுமே பண்ணலை, ரைட்? பட் அதிலிருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்மளோட கடைக்கு நம்ம போட்டுக்கணும். ஜஸ்ட் த காம்பவுண்டிங் க்ரோத். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் எங்கிட்ட அந்த விஷயமே இல்லைன்னா எனக்கு இங்கே பார்க்கும்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குமா, அல்லது நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை போடலாமா, இந்த மாதிரி பிஸ்னஸையே யோசிக்கிறது வேற. ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு அதுக்காக தான் வந்து நம்மகிட்ட அந்த சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்ட் தான் which is the problem statement. What is that one problem statement நான் வந்து பெட்டரா சால்வ் பண்ண விரும்புகிறேன், அந்த தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன், ஒரு நம்ம வந்து இன்னர் சர்க்கிள் காலில் பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு டைமண்ட் மீட்டிங்கில் பேசுகிறதா இருக்கட்டும், ஹைவ் மீட்டிங்கில் பேசுகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சினாலும் நம்ம பிஸ்னஸுக்கு அது எப்படி சூட் ஆகும்னு நமக்கு தோணும், ரைட்? ஸோ அப்படி தோன்றது மட்டுமே, ரைட், அப்படி தோன்ற போது மட்டுமே நம்மளோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் வேல்யூ வித் கிளாரிட்டி. கிளாரிட்டி இல்லாமல் வெறும் வேல்யூவை மட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எப்பாச்சும் இது யூஸ் ஆகும், நமக்கு இது எப்பாச்சும் யூஸ் ஆகும், நமக்கு எதுக்கு எப்பாச்சும் யூஸ் ஆகும்னு கிடைக்கிறது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டே இருந்தால் இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை விட்டுட்டு எப்பாச்சும் யூஸ் ஆகுங்கிறத எடுத்து வச்சு நம்ம பண்ணிட்டு இருப்போம். இதைத்தான் நான் பல வருஷங்களாக பண்ணி பயங்கர கன்ஃபியூஷன் ஆகி அதுக்கப்புறம் லேர்னிங்கே தப்பு அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்து, அதுக்கப்புறம் லேர்னிங்லாம் தப்பு கிடையாது, கிளாரிட்டி இல்லாமல் லேர்ன் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து. ஸோ தட் இஸ் த ஒரு என்லைட்டன்மெண்ட் கிடைச்ச ஒரு விஷயம், ரைட்? இதை நான் எடுத்துக்கிறதுக்கு 12 வருஷம் வேஸ்ட் ஆச்சு. ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் யூ, கிவிங் யூ திஸ் 12 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் லேர்ன் வித் கிளாரிட்டி. கிளாரிட்டி இல்லாமல் நம்ம போய் லேர்ன் பண்ணாலும் தப்பு, கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணாமல் இருந்தாலும் தப்பு, ரைட்? வித் கிளாரிட்டி வி ஹாவ் டு இம்ப்ரூவ் அவர் வேல்யூ. ஸோ வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸ் இருக்கும், நம்ம பிஸ்னஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலும்